Hello everyone. இன்னைக்கு நம்ம fabric painting யூஸ் பண்ற frames பத்தி பாப்போம். இந்த frames வந்து they are available in different sizes. 5 inchesல இருந்து 6, 8, 10, 12 inches வரைக்கும் இருக்கு. நமக்கு நம்ம requirementக்கு தேவைப்படி எந்த மாதிரி framesனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்ம பெரிய surfaces sarees, duppattas அந்த மாதிரி இதுல வர்க் பண்றோம்னா இந்த மாதிரி பெரிய frame இல்லாட்டி மீடியம் frame யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப சின்ன சின்ன பேட்டர்ன்ஸ் அந்த மாதிரிலாம் வரைய போறோம். ஒரு ப்ளவுஸ்ல நம்ம ஒரு டிசைன் வரைய போறோம். அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இந்த சின்ன frames யூஸ் பண்ணிக்கலாம். இது மீடியம் சைஸும் இந்த ஸ்மால் சைஸுமே நமக்கு போதுமானதா இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ரேம்ல கீழ ஒரு சின்ன ஃப்ரேம் இருக்கும், மேலே ஒரு பெரிய ஃப்ரேம் இருக்கும். இந்த பெரிய ஃப்ரேம்ல மேலே அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம டைட்டன் பண்ணிக்கலாம், இல்லை லூஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ இந்த சின்ன ஃப்ரேம் மேலே நம்ம எந்த கிளாத்தில் ஒர்க் பண்ணுறோமோ அந்த கிளாத்தை மேலே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த பெரிய ஃப்ரேமை வச்சு நல்லா ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது லூஸாக இருந்தால் இங்கே டைட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்க்ரூவை வச்சு நம்ம டைட் பண்ணிக்கிடலாம். பண்ணிவிட்டு இந்த சைடில் கார்னர்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி இழுத்து விட்டுக்கிடணும். அது நல்லா ஸ்ட்ரெச் பண்ணியிருந்தால் தான் நம்ம ஒர்க்கிங் சர்ஃபேஸ் வந்து ஸ்மூத்தாக இருந்தால் தான் பெயிண்ட் பண்ண கன்வீனியண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு ஃபேப்ரிக் பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் செய்யணும், எப்படி பெயிண்ட்ஸை யூஸ் பண்ணணும், ப்ரஷஸ் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும், என்னென்ன எக்ஸசைஸ்லாம் செஞ்சு பார்க்கணும். நம்ம ஒரு பேட்டர்னை வந்து நம்ம பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேண்ட் ட்ரில்ஸுக்கு நிறையா பெயிண்ட் பண்ணி பார்க்கணும். அந்த இதெல்லாம் எப்படி பண்ணணும், அந்த கார்பன் ஷீட்டை வச்சு எப்படி ஒரு பேட்டர்னை வந்து ஃபேப்ரிக்கில் ட்ரேஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக சொல்லித்தரேன். மீன் டைம் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.